ஆச்சி மசாலா. எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம். 20 ரூபாய். Taste the Daily. அதிமுகல இருந்து போறவர்கள்லாம் அம்மா சொன்ன மாதிரி உதிர்ந்த ரோமத்திற்கு சமம்ன்ற மாதிரி தலையில இருந்து அந்த மாதிரி தான் ஒரு கட்சிக்கு துரோகம் பண்ணிட்டு போறீங்க. அம்மா போட்டோவெல்லாம் தயவு செய்து எல்லாரும் எடுங்க பேக்கெட்ல இருந்து. அம்மாவோட கட்சியை வளர்க்க முடியல உங்களால, அப்புறம் எதுக்கு அம்மா போட்டோ வச்சுட்டு இந்த மாதிரி பொய்யான ஒரு பரப்புரையை பண்ணிட்டு போறீங்க? திரு சி விஜயபாஸ்கர் அவரும் தெரியும், எம்ஆர் விஜயபாஸ்கர் அவர் மேலேயும் தெரியும், அவர் மேல புகார்கள் இருக்கு, என்னென்ன வழக்குகள் இருக்குன்னு தெரியும். இப்ப விஜய் அவர்கள் சட்டமன்றத்துல என்ன சொன்னார் அன்னைக்கு? தப்பு நடக்காது, நடக்கவும் விட மாட்டேன், நான் முழிச்சவங்களையும் விட மாட்டேன்னாரு, நடத்தினவங்களையும் விட மாட்டேன்னு. அப்ப இவங்களெல்லாம் என்ன பண்ணுவாருன்னு பொறுத்து இருந்துதான் பார்க்கணும். தாவேக்காவும் அதிமுகவும் வேற வேற இல்லைன்றாரு, ரெண்டும் ஒரே கொள்கை. எப்படி ஒரே கொள்கை ஆகும் நான் கேக்குறேன். நீங்க என்ன புதுசா உங்க கொள்கை தலைவர் யாரு? அம்பேத்கரை பத்தி பேசுங்க, பெரியார் பண்ண சாதனைகள் எல்லாம் பத்தி பேசுங்க, கர்ம வீரர் காமராஜரை பத்தி பேசுங்க. இவங்களெல்லாம் விட்டுட்டு எம்ஜிஆர் பேர் சொன்னாதான் உங்க படம் ஓடுன்றதுனால எம்ஜிஆர் அம்மா எம்ஜிஆர் அம்மான்னு சொல்றீங்களே. ஏன் 10 வருஷம் ஆதவர்ஜுனா டிஎம்கேல இருக்கும்போது அம்மாவை பத்தி தெரியலையா? சட்டசபையில அம்மா புடவை பிடிச்சி இழுத்ததெல்லாம் அப்ப தெரியாது ஆதவர்ஜுனாக்கு. இப்ப என்ன புது பாசம்? இங்க இருந்து குதிரை பேரம் பேசி கொண்டு போறீங்க எல்லாரையும். அதுதான் நீங்க பண்ணிட்டு இருக்கிறது. நிர்வாகிகளை நீங்க விலைக்கு வாங்கலாம். ஒரு உயிரை கொடுத்தாரு தெரியுங்களா? இப்போ பூக்கடையில ஒருத்தர், அந்த நம்ம கட்சியோட தொண்டர் ஒருத்தர், எந்த பதவி அவர் அனுபவிச்சிருக்காரு? எதுவுமே இல்ல. ஒரு பெட்ரோலை ஊத்தி கொளுத்திக்கிறார், தான் உடலை வந்து கருகிக்கிறார்னா ஒத்துமையா இருங்கன்றாரு. அதுக்கு பின்னாதான் கட்சிக்கு ஒத்துமையா. நீங்கெல்லாம் யாரு? நீங்கெல்லாம் அப்ப ஒரு கட்சி, ஒரு அம்மா வளர்த்த கட்சி, கொஞ்சம் கூட ஒரு குற்ற உணர்ச்சியே இல்லையே. இந்த கட்சியை விட்டு நம்ம துரோகம் பண்ணிட்டு போறோமே. எம்ஜிஆர் போல அடுத்து விஜய், அதாவது எம்ஜிஆர் எடுத்திருக்க இணையாக இன்றைக்கு முதலமைச்சர் விஜய் அவர்களை வச்சு பேசுறாங்களே, அது பொருத்தமானது தானா? எம்ஜிஆரோட இமயத்தோட யாரையும் ஒப்பிட முடியாது. எங்க தலைவர் பேர் சொல்லி அவங்க கட்சி நடத்துறாங்கன்னா அதுவும் எங்களுக்கு ஒரு பக்கம் சரி போயிட்டு போகுது. நம்ம தலைவர் பேரை சொல்றீங்களே, சப் டீலர் தான் எங்களுக்கு. நீங்க சப் டீலர், நாங்க தான் ஆத்தரைஸ்டு மெயின் டீலர். சேனல் 5 தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இந்த நேர்காணலில் நம்மோடு இணைந்திருப்பவர் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமை கழக பேச்சாளர் ரஞ்சனா அவர்கள். வாருங்கள், அவரோடு பேசுவோம். வணக்கம் மேடம். வணக்கங்க மேம். இன்றைக்கு பார்த்தீங்க அப்படின்னா தமிழக வெற்றி கழகத்தில் அதிமுக முன்னாள் அமைச்சர்களாக இருந்த கரூர் விஜயபாஸ்கர், இன்னொரு பக்கம் விராலிமலை விஜயபாஸ்கர், 2 பேருமே மிகப்பெரிய ஒரு படைபலத்தோடு இன்னைக்கு இணைஞ்சிருக்காங்க தாவேக்காவில். இணைஞ்சது மட்டும் இல்லாமல் அதிமுக மீது பல கருத்துக்களையுமே முன் வச்சாங்க. அதிமுகவோடு கூட்டணி மாதிரி எல்லாம் ஒரு பேச்சுக்கள் வந்தது, அதனால தான் நாங்கள் இங்கே வந்தோம் அப்படின்னு பல கருத்துக்களை வச்சாங்க. இந்த நிகழ்வை பார்க்கும்போது உங்களுடைய கருத்து என்னன்னா? இந்த நிகழ்வை பார்க்கும்போது ஆதாரம் இல்லாமல் ஒரே கருத்தை முன்னிறுத்தி போகக்கூடியவங்க போயிட்டு தான் இருக்கிறாங்க. 25 பேர் அதிமுகவை எதிர்த்து தாவேக்காக்கு ஆதரவு தரேன்னு சட்டமன்றத்திலேயே அவங்க வந்து பதிவு பண்ணதுதான். ஆமா, சரி. இப்போ அவங்க போறேன்னு சொல்றாங்க. டிஎம்கேவும் ஏடிஎம்கேவும் இணைஞ்சு ஆட்சி பிடிக்கணும்னு சொல்லு. அப்பயே மன்னிப்பு கடிதம் கொடுத்து உள்ள சேர்ந்தாங்க. 25 பேர் வந்து இதை நாங்க முரண்பாடா எடுத்து வெளில போறோம்னவங்க மன்னிப்பு கடிதம் சபாநாயகரை பார்த்து கொடுத்து கட்சிக்குள்ள வந்து எடப்பாடியாரை வந்து திரும்ப சேர்ந்தாங்க இல்லையா? 4 பேர் தானே முதல்ல ராஜினாமா பண்ணாங்க. அப்ப இது என்ன நடக்குது? இவங்களுக்குள்ள என்ன டேர்ம்ஸ், இவங்க வந்து என்ன வலியுறுத்துறாங்க, என்ன இவங்களோட தேவைகளை அவங்க என்ன வைக்கிறாங்க, அதை வந்து மக்கள் பார்த்துட்டு தானே இருக்காங்க. இப்போ திரு கரூர்ல விஜயபாஸ்கர் அவர் ஜெயிக்கிறாருன்னா கரூர்ல மிகப்பெரிய சம்பவம் நடந்தது. 41 உயிர்கள் பலியானது. அந்த பலியானது இந்த சம்பவத்தை பார்த்துதான் மக்கள் வந்து அதிமுகவுக்கு ஓட்டு அளிக்கிறாங்க. 70,000 பேருக்கு மேல அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தான் வரணும்ட்டு திரு விஜயபாஸ்கர் அவர்களுக்கு வாக்களிக்கிறாங்க. அந்த மக்களுக்கு நீங்க செய்யற நன்றி கடனா இது? ஏன் அந்த மக்கள் டிவிகேக்கு வாக்களிச்சிருக்கலாம்ல? அவ்வளவு பெரிய பின்பமான திரு விஜய் அவர்களுக்கு வாக்களிச்சிருக்கலாம்ல? அங்க அதிமுகன்னு தானே வருது. தனிப்பட்ட இப்ப எப்படி 234 தொகுதியிலும் திரு விஜய் அவர்களை முன்னிறுத்தி தான் புசியானந்த் சொல்றாரு இல்லைங்களா, அவருக்கான ஓட்டு தான் அப்படின்னு சொல்லி. அந்த மாதிரி ரெட்டலைக்கான ஓட்டு தானே இது. திரு எம்ஆர் விஜயபாஸ்கர்னு இருக்கான்னு சொல்லுங்க. அதை வந்து மக்கள் பார்த்துட்டு தான் இருக்காங்க. இப்ப நடக்கிற இந்த கூத்தெல்லாம் இவங்க வந்து குதிரை பேரம்னு நேத்து திமுகவை சொல்றதும், அவங்க வந்து சோஃபா மாடல்னு சொல்றதும், இதை எல்லா பொதுமக்களும் வாக்களித்த மக்களை ஏமாற்றும் ஒரு
தூய சக்தின்ற பேர்ல பயங்கர தீய சக்தியா இன்னைக்கு டிவிக்கே ஆட்சி நடந்துட்டு இருக்குது. இல்ல நீங்க சொல்லக்கூடிய கருத்து வச்சு என்ன சொல்றீங்கன்னா இவங்க எல்லாம் போறாங்கன்னா ஒரு காரணமா தான் அதை வைக்கிறாங்க, திமுக அதிமுக உடனே வச்சுட்டாங்க அப்படின்னு காரணமா சொல்றீங்க. ஆனா இதுதான் உண்மை, இந்த ஒரு காரணத்துக்காக நாங்க வெளியே வந்தோம்னு இவங்க அடிச்சு சொல்றாங்க. அது எப்படி அது ஆதாரப்பூர்வம்? இப்ப சபாநாயகர் என்ன சொல்றாரு, ஆதாரம் இல்லாமல் எதையும் பேசக்கூடாதுன்னு தானே சொல்றாரு. இப்ப இவங்க சோஃபா மாடல்னு என்ன ஆதாரம் இருக்குன்னு கேக்குறாங்கல்ல, அதே மாதிரி நான் கேக்குறேன், இது நடக்குதுன்றது என்ன ஆதாரம்? ஃப்ளோர் டெஸ்ட்ல அவங்க வந்து சொன்னாங்களா? சரி அப்படியே வச்சுக்கோ. தோல் திருமாவளவன் அவர்களை வந்து முதலமைச்சர் ஆக்கணும்னாலும் இவர் ஒத்துக்க மாட்டாருன்னு சொன்னது ஒரு கருத்து வந்தது, கேட்டீங்க இல்லையா? அப்ப தோல் திருமாவளவன் வந்து ஜெயிச்சாரா இந்த சட்டமன்றத்துல? அவர் கூட்டணியில இருந்தது ரெண்டு சீட்டு. அது யாரோட கூட்டணி வச்சா தோல் திருமாவளவன் வந்து இன்னைக்கு முதலமைச்சர் ஆக முடியும்? சொல்லுங்க, நீங்களே சொல்லுங்க. அப்ப எது இது நிதர்சனமான உண்மை? இவங்க என்ன பேசிட்டு இருக்காங்க, இவங்களுக்குள்ள என்ன நடக்குது? அதிமுகவை எய்ம் பண்ணி உங்க கட்சி நடத்துறாங்களா? அப்ப மெயின் டீலர் நாங்க, சப் டீலர் வேணா கேட்டு வாங்கிக்கோங்க, எதுக்கு ஒவ்வொருத்தரா கூட்டிட்டு இருக்கீங்க? இதே வந்துட்டு இப்ப ஒரு 3 தினங்களுக்கு முன்னாடி வந்து இவர் வைகோ அவர்கள் சொன்னாரு. என்ன சொன்னாரு ஓப்பனா பிரஸ் மீட்ல? திரு விஜய் அவர்கள் வந்து என்னோட சட்டமன்ற உறுப்பினர்களை ராஜினாமா பண்ணிட்டு வர சொன்னாரு, அந்த இடைத்தேர்தலை நானே வந்து பிரச்சாரம் பண்றேன் அப்படின்னு சொல்றாரு. அப்ப இதெல்லாம் பார்த்தா குதிரை பேரமா இல்ல சோஃபா மாடலா என்றது மக்கள் கிட்ட தான் இருக்கு தீர்ப்பு. எந்த நிர்வாகிகளாலேயும் யாராலையும் திரு விஜய் அவர்கள் இன்று முதலமைச்சராக வரவில்லை. வெறும் பொதுமக்களோட வாக்கு முன்னிறுத்தி தான் வந்திருக்காரு. அதே மக்கள் வருகின்ற இடைத்தேர்தல்ல இவங்களோட பத்தி, உள்ளாட்சி தேர்தல், வருகின்ற நாடாளுமன்ற தேர்தல், இடைத்தேர்தல்ல இவங்களுக்கான மக்கள் வந்து சரியான பதிலடி கொடுப்பாங்க. இப்ப நேத்துல இருந்து பார்த்துட்டு இருப்பீங்க, அதாவது தாவேக்காவின் ஆட்சியை கவிழ்க்க வேண்டும் சொல்லி சதின்னு சொல்லி 3 பேர் கைதானது, செந்தில் பாலாஜி வரைக்கும் தொடர்புன்னு சொல்லி செய்திகள்லாம் நீங்க பார்த்துருப்பீங்க. ஸோ இதை மட்டும் ஆட்சியை கவிழ்க்க குதிரை பேரம்னு சொல்றாங்க. இப்போ அதிமுக எம்எல்ஏக்கள் அடுத்தடுத்து ராஜினாமா பண்ணிட்டு போறாங்களே, இதை ஏன் அதை பத்தி ஒரு விமர்சனம் கருத்து வைக்க மாட்டாங்க? அததான் நான் மக்கள் கிட்ட, மக்களே அதை தான் இப்ப பேசிட்டு இருக்கிறாங்க பரவலா. அதிமுகவோட எம்எல்ஏகள் ராஜினாமா பண்ண வேண்டிய அவசியம் என்ன? அப்ப சட்டமன்ற உறுப்பினரா இருந்தா முதலமைச்சர் நிதி தரமாட்டாரா? மக்களுக்கு நிதி தரமாட்டாரா? முதலமைச்சர்ன்றது பொதுவான ஒரு நபர் தானே. அப்ப இவங்களோட சட்டமன்ற தொகுதிக்கு சரியாக நிதி தரமாட்டாருன்ற பட்சத்துல போறாங்களா? இவங்க போறவங்க இது ஒரு காரணமாக ஒரு முத்திரை, அதிமுக வளர்த்து உருவாக்குன ஒரு கட்சியின் மீது ஒரு முத்திரை, தவறான ஒரு முத்திரையை குத்திட்டு போறாங்க. ஆனா இவங்களோட வாழ்க்கை யாரால வந்தது? இன்னைக்கு இவ்வளோ பெரிய ஆளுங்களா ஒருத்தர் நிக்கிறாங்கன்னா அந்த எந்த கட்சியாலன்றத வந்து உணரணும். தனிநபர் மீது தாக்குதல், கட்சி மீது பொய்யான செய்திகளை பரப்பிட்டு போறதெல்லாம் ஒரு ஏற்றுக்கொள்ளவே முடியாத மக்களும் தொண்டர்களும் கொதிச்சு போயிருக்காங்க இந்த விஷயத்துல. நம்ம இந்த அதிமுக ராஜினாமா போன எம்எல்ஏக்கள் அவங்க பேசின கருத்துக்கள் கேட்கக்கூடிய நமக்கு புரிஞ்சது என்ன அப்படின்னா, எம்ஜிஆருக்கு எப்படி ஒரு கரிஸ்மேட்டிக் லீடர்ஷிப் இருந்ததோ அதே போல ஜெயலலிதா அம்மையாருக்கு இருந்ததோ அது போல எடப்பாடி பழனிசாமிக்கு இல்லை, அவர் அந்த மாதிரி வந்து லீடர்ஷிப் குவாலிட்டியோட இருக்கிறதுக்கல அப்படின்னு ஒரு கருத்தை அவங்க சொல்லாம சொல்றாங்களோ அப்படின்னு மக்களுக்கு ஒரு. அது யார் சொல்றா? இங்க இருந்து போனவங்க 1,15,00,000 மேல வாக்களித்த மக்கள் சொல்றாங்களா? இல்ல, இங்க இருந்து போனவங்க சொல்றாங்க. இவங்க எல்லாம் ஒரு 60 நாளைக்கு முன்னாடி போய் பாருங்க, அவங்க பிரச்சாரத்துல அண்ணன் எடப்பாடியார் எங்கள் தென்னாட்டு சேலத்து சிங்கம், அவர் தான் இந்த கட்சியை காக்குறாரு, இதே வாய் தானே சொல்லுச்சு. அப்ப இவங்க என்ன அரசியலை கொண்டு வராங்க? எந்த மாதிரி அரசியலை? மக்களுக்கு ஒரு தெளிவான அரசியலை, என்ன ஒரு நம்பிக்கை தன்மை, தூய சக்தியோட வேலையாயுதுன்னு நான் கேட்கிறேன். மக்களுக்கு எல்லாமே தெரியும், மக்களுக்காக உருவாக்கப்பட்ட கழகம். எம்ஜிஆரோட ஏன் ஒப்பிடுறீங்க விஜய் அவர்களை? 5 தொகுதி தான் போனாரு, அதுக்கே 108 சீட்டு ஜெயிச்சிட்டாரு. இல்ல இத தாவேக்கால பேசியிருந்தா ஓகே, அதிமுகல இருந்து போனவங்களே பேசுறாங்க. இவங்க வந்து திமுக வந்திருந்தாலும் இவங்க அந்த கட்சியில போய் இணைஞ்சிருப்பாங்க. இது ஒரு பெரிய வித்தியாசம் கிடையாது. இன்னைக்கு தாவேக்கால போய் இணைஞ்சதை பத்தி நம்ம நினைக்க வேணாம். இதே திமுக வந்து ஆட்சி பிடிச்சிருந்தாலும் இவங்க அதுல போய் இணைஞ்சிட்டு இது திராவிடன்றது ஒண்ணுதான், அதுல இருந்து வந்த இதுதான், இவங்க எப்படி வேணா பேசுவாங்க. அந்த மாதிரி ஒரு ஆட்கள் தான். அதிமுகல இருந்து போறவர்கள்லாம் அம்மா சொன்ன மாதிரி உதிர்ந்த ரோமத்திற்கு சமம்ன்ற மாதிரி தலையில இருந்து அந்த மாதிரி தான். ஒரு கட்சிக்கு துரோகம் பண்ணிட்டு போறீங்க, அடுத்த கட்ட எப்படி கட்சியை முன்னுக்கு கொண்டு வர்றது? எல்லாரும் சேர்ந்து நம்ம கட்சி இந்த மாதிரி ஆயிடுச்சு, 47 சீட்டு ஜெயிச்சிருக்கோம், அடுத்து எதனால தோல்வி? வருகின்ற எலெக்ஷன்ல வந்து பார்க்கலாம், உள்ளாட்சி தேர்தல்ல நம்ம பார்க்கலாம், களப்பணி செய்வோம். அதுக்கப்புறம் நாடாளுமன்ற எலெக்ஷன் வரப்போகுது இன்னும் 2 வருஷத்துல. அதுதான் நம்ம வந்து ஒரு நல்ல நிர்வாகினா ஒரு கட்சி மீது பற்று, ஒரு அம்மா போட்டோவெல்லாம் தயவு செய்து எல்லாரும் எடுங்க பேக்கெட்ல இருந்து. அம்மாவோட கட்சியை வளர்க்க முடியல உங்களால, அப்புறம் எதுக்கு அம்மா போட்டோ வச்சுட்டு இந்த மாதிரி பொய்யான ஒரு பரப்புரையை பண்ணிட்டு போறீங்க? இப்ப விஜயபாஸ்கர், திரு சி விஜயபாஸ்கர் அவரும் தெரியும், எம்ஆர் விஜயபாஸ்கர் அவர் மேலேயும் தெரியும், அவர் மேல புகார்கள் இருக்கு, என்னென்ன வழக்குகள் இருக்குன்னு தெரியும், ஆன்டி கரப்ஷன் இருக்கு அவர் மேல. அப்புறம் இவர் மேல வந்து 22 ஏக்கரா நிலம் வந்து
100 கோடி ரூபாய்க்கு மோசடி பண்ண வழக்கு இவர் மேல பதிவாயிருக்கு, எல்லாமே தெரியும். தெரிஞ்சு வந்து இப்ப இவங்க சிடி நிர்மல்குமார கேக்குறாங்க, இப்ப நீங்க ஊழலற்ற ஆட்சி தரேன்னு சொன்னீங்க, அப்ப இவங்களை இதெல்லாம் 2017க்கு முன்னாடி அப்படின்னு சொல்றாங்க. இது எந்த விதத்துல நியாயம்? அப்ப டிஎம்கே சொல்ற மாதிரி வாஷிங் மிஷின்குள்ள போயிட்டு வந்துட்டா தூய சக்தி ஆயிடுவாங்களா? அது மக்களுக்கு தெரியும் இல்லையா? அப்ப இவங்க மேல இருக்க கரப்ஷனை வந்து இப்ப விஜய் அவர்கள் சட்டமன்றத்துல என்ன சொன்னாரு, அன்னைக்கு தீர்த்து சொன்னாரு, தப்பு நடக்காது, நடக்கவும் விட மாட்டேன், நான் முழிச்சவங்களையும் விட மாட்டேன்னாரு, நடத்தினவங்களையும் விட மாட்டேன்னு. அப்ப இவங்களெல்லாம் என்ன பண்ணுவாருன்னு பொறுத்து இருந்துதான் பார்க்கணும். இவர்களுக்கு வந்து பதவி கொடுத்து செந்தில் பாலாஜி அப்படி பேசினவங்க, இன்னைக்கு இவரும் அதே தானே எம்ஆர் விஜயபாஸ்கரும், இவர் என்ன பண்ண போறாங்கன்னு பொறுத்து இருந்துதான் பார்க்கணும். இவர் மேல இருக்க வழக்குகளை வந்து தொடர்றாங்களா, இல்ல தூசி தட்டி தொடர்றாங்களா, இல்ல எடுத்து மூடி வச்சிடறாங்களான்னு பார்க்கணும். தூய சக்தியோட வேலை என்னன்னு இனிமே தான் பார்க்கணும். குறிப்பா ஆதவர்த்தனுடைய பேச்சை நீங்க கேட்டிருப்பீங்க, அமைச்சருடைய பேச்சு. அவர் பேசும்போது சொல்றாரு, இந்த அதிமுக ஆரம்பிக்கப்பட்டது திமுகவிற்கு எதிராகத்தான். அன்றைக்கு எம்ஜிஆர் ஆரம்பிச்சார், அதுக்கப்புறம் அம்மையார் ஜெயலலிதா கட்டி கவர்ந்து பண்ணாங்க. அந்த ஜெயலலிதா அம்மையார் சட்டமன்றத்தில் வச்சு சிலை அவரு அந்த கட்சியோடு நீங்க கூட்டணி வைக்க போறீங்க அப்படின்னா அப்படின்னு ரொம்ப ஆக்ரோஷமா பேசினாரு அமைச்சர் ஆதவர்ஜனா. அவருக்கு என்ன அதிமுக மேல இப்ப புதுசா ஒரு அனுதாபம் வந்திருக்குதுன்னு தெரியல. இவருக்கு ஃபர்ஸ்ட் ஆதவர்ஜுனா அவர்கள் வந்து டிவிகேவை மட்டும்தான் பார்க்கணும். அதிமுகவை மீட்டிங்கும் போயிட்டு போன மீட்டிங்ல சொன்னாரு 90% அதிமுகவினர் எங்க கட்சியில இணைஞ்சிட்டாங்க. அதே வாய் இன்னைக்கு மீட்டிங்ல சொல்றாரு 60%. அப்ப 30% கம்மியாயிட்டாங்களா? முதல்ல நீங்க யார் எங்க கட்சியை பத்தி பேசுறதுக்கு? இவர் என்ன, இவரோட ஹிஸ்டரி என்ன? இவர் 2016 அரசியலுக்கு வராரு. அம்பேத்கரோட கொள்கையை பிடிச்சு பட்டியலின மக்களுக்காக நாங்க சேவை செய்யறது வந்து தோல் திருமாவளவர்கள் அவர்கள் எங்களுக்கு பிடிச்சிருக்கு, அவரோட இணைஞ்சு நான் நிறைய பணியாற்றி இருக்கேன்னு சொல்லி சேர்ந்தாரு. 2016 சேர்றாரு. 2024 பிப்ரவரி மாசம் இவரை துணை பொதுச் செயலாளரா விசிகே கட்சி அறிவிக்கிறாரு, தோல் திருமாவளவன் அறிவிக்கிறாரு. அதுக்கப்புறம் இவர் வந்து 10 வருஷமா அப்ப டிஎம்கே கூட தான் இருந்திருக்காரு. ஏன்னா வந்து திரு ராஜா அவர்கள் கூட எம்பி அவர் சொன்னாரு, காங்கிரஸ் போனது கூட எனக்கு பெருசு இல்லை, ஆனா நானும் விசிகேவும் எங்களோட உறவுன்றது எப்படின்னு உங்களுக்கு தெரியும், அதனால அவர் எதனா எங்களுக்கு கொஞ்சம் இருக்கதான் செய்யும், எங்க ஒரே குடும்பம்னாரு. அப்ப 10 வருஷமா ஆதவர்ஜுனா என்ன பண்ணிட்டு இருந்தாரு? 10 வருஷமா திமுக மேல எந்த ஒரு வாரிசு அரசியல்ன்றாரு, மன்னர் ஆட்சி, அவங்க சாப்டருக்குள்ள நம்ம போவேனா, அதெல்லாம் கண்ணுக்கு தெரியலையா? ஊழல் ஆட்சி எல்லாம் தெரியலையா? பிப்ரவரி மாசம் அவர் சேர்றாருங்க. இதுல விசிகாவோட துணை பொதுச் செயலாளரா ஆகுறாரு. 24 ஏப்ரல் மாசம் எம்பி எலெக்ஷன் நடக்குது. அதுக்கு சிலது கொடுத்திருப்பாரு, இவருக்கு சீட்டு கொடுக்கல, எம்பி சீட்டு கொடுக்கல. உடனே எலெக்ஷன் முடிஞ்சோடனே அகெயின்ஸ்ட் ஆயிடுறாரு. எதுக்கு? டிஎம்கேக்கு அகெயின்ஸ்ட் ஆயிடுறாரு. விஜயோட நெருக்கமாகறாரு. அந்த ஒரு பத்திரிகை மீட்டிங்ல போறாரு. அது அவர் கண்டிச்சு டிசம்பர் மாதம் வந்து இவரை வந்து 6 மாசம் இடைக்கால சஸ்பெண்ட் பண்றாங்க. உடனே வந்து இவர் வந்து கட்சியை விட்டு விலகிடுறாரு. அதிமுக வர்றாரு. அதிமுக பெரிய அளவுல இவர் யாரும் மதிக்கல. உடனே நான் விசிகேல இருந்து விலகுறேன் அப்படின்னு சொல்லி விலகினவர். இவருக்கு என்ன தகுதி இருக்கு? இவர் என்ன கொள்கை? டிஎம்கே கூட 10 வருஷமா கூத்தடிச்சவங்க தானே நீங்களாம். அன்னைக்கு தெரியலையா அது? இன்னைக்கு என்னென்ன புகார் வைக்கிறீங்களோ, கல்லாப்பட்டி கூட்டணி, நீங்களே அந்த கல்லாப்பட்டி கூட்டணியில இருந்து தானே 10 பேரை கூட்டு போறீங்க. இப்ப நீங்க என்ன கல்லாப்பட்டி கூட்டணி வச்சு அதிமுகவை கார்னர் பண்றீங்க? இந்த அடிப்படை இப்ப இவங்களுக்கு ஒன்னே ஒண்ணு சார், இப்ப வரக்கூடிய ஒரு 6 மாதத்துல வரக்கூடிய உள்ளாட்சி தேர்தல்ல இவங்களுக்கு நிர்வாகிகள் பற்றாக்குறை இருக்கு. ஏன்னா இவங்க வந்து பணம் செலவு பண்றதுக்கும் அங்க ஆள் இல்லை. அதனால பெரிய பெரிய ஜாம்பவான்கள்லாம் அதிமுக, எப்பவுமே அதிமுக வந்து ஒரு ஆலமரம் தான். இந்த கட்சி வந்து ஒரு பயிற்சி பட்டறை தான். இங்க இருந்து போன மாணவர்கள்லாம் வந்து நல்லா கொழுத்து நல்ல பல பதவிகள், எம்எல்ஏ, எம்பி, மந்திரி எல்லாத்தையும் அனுபவிச்சுட்டு பல கோடி சொத்துக்களை சேர்த்துட்டு இந்த மாதிரி துரோகம் பண்ணிட்டு போறவங்க தான் இவங்க. 6 பேரால ஒன்றும் பெரிய இது இல்லை, இவங்களும் துரோகிகள் தான். நீங்க துரோகிகள்னு சொல்றீங்க, அவங்க என்ன சொல்றாங்கன்னா தொடர் தோல்விகளை நாங்கள் எவ்வளவுதான் தாங்கிறது. தோல்வி 2016 அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் வெற்றி பெற்ற பிறகு அதுக்கப்புறம் எடப்பாடி அவர்கள் அதை தலைமை தாங்கினார். அதற்கு பிறகு அனைத்து தேர்தல்களையும் தோல்வி. காரணம் இவர்கள் யாரையும் அனுசரிச்சே போக மாட்டாரு, அவரும் அவங்க பையன் மட்டும் தான் முடிவு எடுக்கிறாங்க. இப்படி எல்லாம் கருத்துக்கள் வைக்கிறாங்களே. அவரோட மகனை வந்து இப்ப புதுசா ஆதவர்ஜுனா சொல்றாரு, அவரு வந்து எதுலயுமே வரலையே. இதை வந்து திரு பொதுச் செயலாளர் அவர்கள் ஓப்பனா சொன்னாரு, என் மகனுக்கும் அரசியலுக்கும் அவன் அடிப்படை உறுப்பினர் தான், அவரு அரசியல்ல நான் கிடையாதுன்றாங்க. நீங்க ஏன்
இப்பவே ஆரம்பிச்சிட்டீங்க, கொதிக்கிறீங்க. அப்ப அதிமுகவை அழிக்கணும்ன்றது ஒரே நோக்கம் தான் தாவேகா லீடருக்கு இருக்கான்னு நான் கேக்குறேன். இல்ல தாவேகாவும் அதிமுகவும் வேற வேற இல்லைன்றாரு, ரெண்டும் ஒரே கொள்கை. எப்படி ஒரே கொள்கை ஆகும் நான் கேக்குறேன். உங்க கொள்கை தலைவர்கள் யாருங்க? எங்க கொள்கை தலைவர் அண்ணாவோட கொள்கையா ஏத்துட்டு அண்ணாயிசமை எங்க எம்ஜிஆர் அவர்கள், புரட்சி தலைவர் அவர்கள் ஃபாலோ பண்ணாரு. நாங்க எம்ஜிஆர் அவர்களை புரட்சி தலைவரை நாங்க ஒரு தலைவரா ஏத்துட்டு, கொள்கை தலைவரா அவரையும் அண்ணா பெரியாரை ஏத்துட்டு நாங்க அதிமுக போயிட்டு இருக்கேன். நீங்க என்ன புதுசா உங்க கொள்கை தலைவர் யாரு? அம்பேத்கரை பத்தி பேசுங்க, பெரியார் பண்ண சாதனைகள் எல்லாம் பத்தி பேசுங்க, கர்ம வீரர் காமராஜரை பத்தி பேசுங்க. இவங்களெல்லாம் விட்டுட்டு எம்ஜிஆர் பேர் சொன்னாதான் உங்க படம் ஓடுன்றதுனால எம்ஜிஆர் அம்மான்னு சொல்றீங்களே. ஏன் 10 வருஷம் ஆதவர்ஜுனா டிஎம்கேல இருக்கும்போது அம்மாவை பத்தி தெரியலையா? சட்டசபையில அம்மா புடவை பிடிச்சி இழுத்ததெல்லாம் அப்ப தெரியாது ஆதவர்ஜுனாக்கு. இப்ப என்ன புது பாசம்? இங்க இருந்து குதிரை பேரம் பேசி கொண்டு போறீங்க எல்லாரையும். அதுதான் நீங்க பண்ணிட்டு இருக்கிறது. மக்கள் அதுக்கான தகுந்த அடி உங்களுக்கு தருவாங்க. ஒரு தொண்டர்களை கூட நீங்க மனமாற்றம் பண்ண முடியாது. நிர்வாகிகளை நீங்க விலைக்கு வாங்கலாம். ஒரு உயிரை கொடுத்தாரு தெரியுங்களா? இப்போ பூக்கடையில ஒருத்தர், அந்த நம்ம கட்சியோட தொண்டர் ஒருத்தர், எந்த பதவி அவர் அனுபவிச்சிருக்காரு? எதுவுமே இல்ல. ஒரு பெட்ரோலை ஊத்தி கொளுத்திக்கிறார், தான் உடலை கருகிக்கிறார்னா ஒத்துமையா இருங்கன்றாரு. அதுக்கு பின்னாதான் கட்சிக்கு ஒத்துமையா. நீங்கெல்லாம் யாரு? நீங்கெல்லாம் அப்ப ஒரு கட்சி, ஒரு அம்மா வளர்த்த கட்சி, உங்களுக்கு எந்த ஒரு கொஞ்சம் கூட ஒரு குற்ற உணர்ச்சியே இல்லையே. இந்த கட்சியை விட்டு நம்ம துரோகம் பண்ணிட்டு போறோமேன்னுட்டு கட்சியை வளர்க்கறதுக்கு பாடுபடுங்க. சரி, தோல்வி வந்துருச்சு, தோத்துட்டீங்க, தொடர் தோல்வி. அதுக்கு காரணம் என்ன? இது எங்க பேசணும்? உடனே நம்ம மாற்று கட்சிக்கு போகணுமா நான் கேக்குறேன். ஒரு கட்சியில தோத்துட்டோம், 10 வருஷமா திமுக கூட தான் தோத்து, அம்மா இருக்கிற வரைக்கும் தலை தூக்க முடியல அந்த கட்சியால. அதுக்குன்னு எல்லாரும் மாதிரி அதிமுகவுக்கு வந்துட்டாங்களா? கிடையாது. இது இவங்களா இவங்களோட சுயநலத்துக்காக தன் மீது உள்ள வழக்குகளை சந்திக்கணும், தன்னோட சொத்துக்களை பாதுகாக்கணும், சுயநலத்தால எடுக்கிற முடிவு. இவர்களை நம்பி போகின்ற அப்பாவி தொண்டர்கள் நிலை ரொம்ப கஷ்டம்தான். ஏன்னா இது தொடர்ந்து இது நடந்துட்டு இருக்கு, துரோகங்கள். மேம், இப்போ என் வயதுக்கு நான் எம்ஜிஆர் அவர்களை நேரடியாக பார்த்தது கிடையாது. ஆனால் இன்றைக்கு எதற்கு எடுத்தாலும் அவங்க பேசும்போது அதிமுக போன எம்எல்ஏக்களாக இருக்கட்டும், தாவேக்காவில் இருக்கக்கூடிய அனைத்தருமே எம்ஜிஆர் போல அடுத்து விஜய், அதாவது எம்ஜிஆர் இடத்திற்கு இணையாக இன்றைக்கு முதலமைச்சர் விஜய் அவர்களை வச்சு பேசுறாங்களே, அது பொருத்தமானது தானா? எப்படி பொருத்தமாகும்? எந்த அதிமுக காரனும் ஏத்துக்க மாட்டாங்க. எம்ஜிஆரோட ரசிகர்கள், அந்த காலத்து ரசிகர்கள்லாம் இன்னும் இருக்காங்க, அவங்க எல்லாம் ஏத்துக்குவாங்களா? அவர் யாருங்க? அவர் வள்ளல். தான் சொத்தை பொது வெளியில போட்டு போனவரு. என் சொத்தோட விவரம் இதுன்னு எந்த தலைவர், எந்த கட்சி தலைவர் இன்னைக்கு அவங்க சொத்தை கொண்டு காட்ட சொல்லுங்க. என்னோட சொத்துக்கள்ல வர வருமானங்கள் காது கேளர் பள்ளிக்கு போட்டோம், இந்த மக்களுக்கு போட்டோம்னு சொல்லிட்டு ஓப்பனா அவர் சொத்தை எழுதி வச்சவருங்க. அவரோட வீடு கூட டி நகர் வீடும் அருங்காட்சியகமா வச்சிருக்கிறாங்க. அந்த மாதிரி ஓப்பனா சேலஞ்ச் விட சொல்லுங்க விஜய் அவரை. அவரோட சொத்து பட்டியல நான் வெளியிட வரி ஏய்ப்பு எதனா பண்ணியிருக்காரா? இங்க இருந்து பாண்டிச்சேரியில கொண்டு போய் வண்டி ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணிட்டு வந்தாரா? அவர் கூட எப்படி இவரை சேர்க்கிறீங்க? எம்ஜிஆரின் சாதனையை இன்றைய முதல்வர் விஜய் அவர்கள் நிவர்த்தி செய்து விட்டார். எம்ஆர் விஜயபாஸ்கர் பேசியிருக்காரு. எம்ஆர் விஜயபாஸ்கர் அவர் என்ன வேணா பேசுவாரு. இதுக்கு முன்னாடி கூட தான் பேசினாரு. எலெக்ஷன்ல ஜெயிக்க முடியுமான்னு கேட்டாரு. அவர் பேசுறதெல்லாம் நம்ம எடுத்துக்க முடியுமா? 5 தொகுதியில 4 தொகுதியில நீங்க போய் வாக்கு கேட்டு பிரச்சாரம் பண்ணி ஒரு 108 சீட்டு அடிச்சீங்க, 107ல. அதுவும் நம்பிக்கை, தான் மேல நம்பிக்கை இல்லாம 2 தொகுதியில நின்றீங்க, பெரம்பூர் 1, திருச்சி 1. எங்க தலைவர் களத்துக்கே வரல, படுத்துனே ஜெயிச்சவர், 144 சீட் அடிச்சவர். அவர் எங்க, நீங்க எங்க? எங்க கட்சி பேரை சொல்லி, எங்க தலைவர் பேரை சொல்லி பொழைச்சுக்கோங்க, அவ்வளவுதான் நாங்க சொல்ல முடியும். எங்களுக்கு சிரிப்பு தான் வருது இவங்க சொல்றதெல்லாம். எம்ஜிஆர் யாரு? வாரி தந்த வள்ளல். இவர் என்ன செஞ்சிருக்காரு? என்ன நன்கொடை கொடுத்திருக்காரு? என்ன நிதி கொடுத்திருக்காரு? இவரு அரசாங்கத்துக்கு பேரிடர்கள் வரும்போது இவர் என்ன உதவி பண்ணிருக்காரு? ஓப்பனா சொல்லுங்க. இவரோட சொத்து என்ன மக்களுக்குன்னு சொல்லுவாரா? ஏதாவது ஒரு ட்ரஸ்டுக்குன்னு இவருக்கு கொடுத்திருக்காரா? எதுவுமே இல்ல. எம்ஜிஆரோட ஒப்பிடுறதுக்கு இவர் யாரு? முதல்ல அவருக்கு ரசிகர்கள் திரையுலகத்துல ஒரு ஜாம்பவான் தான். அவரு ஒரு கரிஷ்மேட்டிக், ஒரு ஹீரோ. அது எல்லாருக்கும் கவரக்கூடிய ஒரு ஹீரோவா இருக்காரு. அதனால வாக்குகள் வாங்குறாரு. அப்ப கூட 108 தான் இவங்க வாங்கியிருக்காங்க. அம்மா மாதிரி 150 சீட்டோ, தலைவர் மாதிரி 144 சீட்டோ. எங்க தலைவர் போய் எல்லார் வீட்லயும் போயிட்டு கேட்டுட்டு இருந்தாரா? ஆதரவு கொடுங்கன்னு. அவரை தேடி வருவாங்க. இதே இவங்க ஒப்பிட்டுக்கிறாங்க. இவங்க அப்படி வாழணும், எங்க தலைவர் பேரை சொல்லி உங்க கட்சி நடத்துறாங்க, நடத்திக்கிட்டோம், அவ்வளவுதான்.
மேம் சட்டமன்ற நாங்க எங்க சப் டீலரா பாக்குறோம், அவ்வளவுதான். ஓ சட்டமன்றத்தில் முதல்வர் விஜய் அவர்கள் பேசும்போது அப்பா எங்க அப்படின்னு கேட்ட ஒரு வார்த்தைக்காக திமுகவில் அனைத்து தொண்டர்கள் அடிமை தொண்டர்கள் வரைக்கும் நம்ம கட்சித் தலைவர் பார்த்துட்டு கேட்டாங்களே அவர் அடுத்து பை எலெக்ஷன் நிக்க சொல்லுங்க ஜெயிக்க வைக்கணும்னு சொல்லி திமுக பரபரப்பா இப்ப தெரியுறாங்க ஜெயிக்க வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. அப்படிப்பட்ட ஒரு தலைவரை விமர்சனம் பண்ணதுக்கே அப்படி பம்பரமா சொல்றாங்க. இங்க அதிமுகன்ற கட்சிக்கு அப்படியே கரைச்சு 60% பேர் வந்துட்டாங்க, 30% பேர் தான் இருக்காங்க. இப்படி எல்லாம் பேசும்போது அதிமுக அடிமட்ட தொண்டனுக்கும் இந்த ஒரு ஈர்ப்பு இருக்கும். நம்ம கட்சியோட பேசிட்டாங்க ஒரு வெறுப்பு அவங்க மேல இருக்கும்ல, அது இருக்கா இப்போதைக்கு அதிமுகவுல? அதிமுகவுக்கும் இருக்குதான். ஆனா இவங்க சண்டை போடுறது வந்து ஒரு சபையோட ஒரு இதுவே மாண்பே கெடுக்கிற மாதிரி இருக்கு. இவர் அப்பாவை காணும்னு சொல்றது, அவர் வெளியில போயிட்டு அந்த பேட்டி கேட்டாரோ இல்லையோ அதுக்குள்ள சட்டசபையில இருந்து வெளில வந்தோடனே செங்கல்பட்டு கோர்ட்ல வந்து கணவனை காணோம்னு சொல்றாருன்றது, இதெல்லாம் எள்ளி நகையாடுற மாதிரி தான் திரு இபிஎஸ் எங்க பொதுச் செயலாளர் அவர்கள் சிரித்து கொண்டு இருக்கிறாங்க. மக்களை பத்தி பேசுங்க. அவரு வந்து என்ன பத்தி பேசிட்டு இருந்தாரு? இந்த அணை கட்டுறதை பத்தி பேசுறாரு. அவரு மக்களுக்காக குரல் கொடுக்குறாரு. நீங்க அதை விட்டுட்டீங்க. கர்நாடகால கட்டுற அணையை பத்தி பேசுங்கன்னா அப்பாவை காணோம், பொண்ணை கணவனை காணோம்னு சொல்லிட்டு இருக்கிறீங்க. இது வந்து அதிமுக எப்பவுமே களத்துல நிக்கும். இந்த மாதிரி வாய்ஸ் அவடால ரீல்ஸ் இதெல்லாம் அதிமுகவுக்கு தெரியாது. களத்துல இறங்கி உழைப்போம், அவ்வளவுதான். மக்களுக்கான ஒரு அரசு, மக்களுக்கான ஒரு ஆட்சி வந்து அதிமுக ஆட்சி தான். மக்கள் வந்து இதை வந்து வருகின்ற தேர்தல்ல எதிரொலிக்கும். ஓகே மேம், இப்போ ராஜினாமா பண்ணிட்டு போன அந்த தொகுதிகள் எல்லாம் பை எலெக்ஷன் வைக்கக்கூடாது அப்படின்னு அதிமுக தரப்புல இருந்து நீதிமன்றத்தில் மனு போட்டதா தகவல் வந்திருக்கு. இப்போ அவங்க எலெக்ஷன் வைக்கக்கூடாது நீங்கள் சொல்றீங்கன்னா எதை அடிப்படையாக வச்சு சொல்ல முடியும்? அவங்க சொந்த விருப்பத்தின் பேரில் ராஜினாமா பண்ணிட்டு போறாங்க. இது எப்படி நீதிமன்றம் ஏற்றுக்குன்னு நினைக்கிறீங்க? அது வழக்கு தொடர்ந்து இருக்காங்க. அந்த வழக்கை விசாரிச்சுட்டு என்னமோ, ஏன்னா மக்களோட தீர்ப்புக்கு எதிர்த்து இவங்க பண்றாங்க, கட்சியோட தலைமைக்கும் கட்டுப்படல. அதன் அடிப்படையில் இவங்க மேல வந்து வழக்கு தொடர்ந்து இருக்கு. அதை வந்து நீதிமன்றம் தான் அதுக்கான ஒரு விளக்கத்தை தரணும். மேம், இத்தனை கஷ்டங்கள் தொடர்ந்து, அதாவது எம்ஜிஆர் காலத்திற்கு பிறகு ஜெயலலிதா அம்மையார் பட்ட கஷ்டங்களை காட்டிலும் எடப்பாடிக்கு மிகப்பெரிய சோதனை காலமாக தான் இந்த காலம் இருக்கு. இதை எடப்பாடி அவர்கள் எப்படி எதிர்கொள்வார் நீங்க நினைக்கிறீங்க, அந்த கட்சியில இருக்க ஒரு நபரா? இந்த கட்சியை பொறுத்த வரைக்குமே தானாவே அது வந்து அதிமுகவோட ஒரு இதுவா என்ன தெரியல, எல்லாருக்குமே சோதனையான காலங்கள் வந்து வந்துட்டு தான் இருக்கு ஒரு தலைவருக்கும். இதுவும் அதிமுகவுக்கு ஒரு சோதனையான காலம் தான். ஆனா தொண்டர்களை நம்பிதான் இந்த இயக்கம் இருக்கு. எம்ஜிஆர் சொன்ன மாதிரி தொண்டர்களை நம்பிதான் இருக்கு. எப்படி ஒரு உயிரை கொடுத்த தொண்டர் இன்னும் இருக்கிறாரோ அது மாதிரி பலரும் அதிமுக கொடி, அதிமுகன்ற ஒரு பிராண்ட் எங்களுக்கு வேணும், எங்களோட உணர்வு அதுன்னு சொல்லி இருக்கிறாங்க. அந்த மாதிரி இருக்கிற வரைக்கும் வெற்றி தோல்விலாம் அரசியல்ல சகஜம். வெற்றி பெறுவாங்க, தோல்வி பெறுவாங்கன்னு. இவரே இப்போ நடந்த மகளிர் மீட்டிங்ல சொன்னார், எனக்கு வந்து ஒரு சினிமா பிரபலமோ இல்லை, நான் களத்துல இருந்துதான் நானே 2 தோல்வியை சந்திச்சிருக்கேன், அதெல்லாம் சந்திச்சு தான் வந்திருக்கேன். அடுத்து இந்த தோல்வி இருக்கும்போது எப்படி வரணும்னு தான் பார்க்கணும். இப்படி அவசரப்பட்டு கொஞ்சம் மாதம் காலம் பொறுக்கணும், இந்த ஆட்சி என்ன பண்றாங்க செய்யறாங்கன்னு. அதுக்குள்ள எல்லாரும் போனா என்ன பண்ண முடியும் சொல்லுங்க? கட்சி உணர்வு இல்லாதவங்கள நம்ம என்ன இதே விஜயபாஸ்கர் அவரை உட்கார வச்சு பாட்டுலாம் பாடி இருக்காரு, டான்ஸ் எல்லாம் ஆட வச்சிருக்காரு, எல்லாருக்குமே தெரியும். அப்ப நீங்க வந்து ஒருத்தரை வந்து நினைச்சா கோபுரத்துல வைப்பீங்க, ஒருத்தரை நீங்க வேண்டான்னு டிசைட் பண்ண உங்களோட இதுக்கு வரலன்னா உங்க பழிய தீர்த்துக்கிறதுக்கு கொண்டு வந்து போட்டு உடைச்சிடுவீங்களா கட்சியை? இது வந்து தனிப்பட்ட நபருக்கான ஒரு இயக்கம் கிடையாது. திரு இபிஎஸ் அவர்களுக்கும் பொதுச் செயலாளருக்கு மட்டும் கிடையாது. 1.5 கோடி 2.5 கோடி தொண்டர்களின் இயக்கம் இது. அதை எப்படி கட்டி காத்து, எப்படி அடுத்த கட்டத்துல கட்சியை எப்படி கொண்டு போகணும், அடுத்த தலைமுறையினருக்கு எப்படி கொண்டு போகணுன்றது தான் தமிழ்நாட்டிலேயே 3வது கட்சி நம்ம கட்சி. அதை தான் நம்ம பார்க்கணுமே தவிர்த்து இவங்க போறவங்க எல்லாம் ஒன்றும் பண்ண முடியாது. இந்த 25 பேர் ஃபர்ஸ்ட் ராஜினாமா எதிர்த்து வாக்களித்ததே ஒரு தொண்டர்களுக்கு மத்தியில ஒரு அதிர்ச்சியான சம்பவமா இருந்தது. இப்ப இவங்க எல்லாம் போவாங்கன்னு தொண்டர்களுக்கு தெரியும். அதனால இது ஒரு பெரிய இம்பாக்டா இருக்காது. களப்பணியில உள்ளாட்சி தேர்தல்ல மகளிருக்கு ஒரு சிறப்பான ஒரு இது தரலாம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. மகளிருக்கு பங்களிப்பு அதிகமா பண்ணலாம், நீங்க மகளிர் எல்லாம் ஸ்ட்ராங்கா இருந்து வேலை பாருங்க, எல்லாருக்குமே ஒரு வாய்ப்பு இது. நம்மளோட இது ஒரு ஓட்டை கூட, ஒரு வாக்கை கூட நம்ம வந்து வீணடிக்காம வீடு வரைக்கும் போயிட்டு ஓட்டு கேட்கறது பெண்களால தான் முடியும். ஒரு சமையலறை வரைக்கும் சென்று ஓட்டு கேட்கிற உரிமை வந்து பெண்களுக்கு இருக்கு ஒரு குடும்பத்துல. மக்களும் அதை ஏத்துப்பாங்க. அந்த மாதிரி தான் ஒரு அறிவுரைகள் வழங்கப்பட்டது. கட்சி அடுத்த கட்டத்துல எப்படி கொண்டு போனோம் அப்படின்றதுதான் பொதுச் செயலாளர் அவர் பார்த்துட்டு இருக்கார். மேம், சி விஜயபாஸ்கர் அவர்கள் புதுக்கோட்டையில் விராலிமலை தொகுதி எம்எல்ஏவாக இருந்தார். புதுக்கோட்டையின் முகமாகவே பார்க்கப்பட்டார். அவர் தான் அதிமுக மாநில செயலாளர் கூட. அவர் சொல்றாரு இன்னும் நிறைய பேர் அதிமுகலேருந்து வர இருக்காங்க அப்படின்னு. அவர் இந்த வார்த்தையை சொல்லும்போது சாமானியனுக்கும் கட்சியை தாண்டி என்னப்பா இவர் தான் அந்த கட்சியினுடைய முக்கிய ஆள், அப்படி இவளே இப்படி பேச அந்த கட்சியை உடைக்கும் போது மனசு கஷ்டமா இல்லையா? இதே நேரத்தில் அதிமுக உங்களுடைய எண்ணம் துரோகிகளை இனம் கண்டறிய ஒரு நேரமாக இதை நீங்க பார்க்கலாமா?
அம்மாவால கிடைச்ச வாழ்க்கையை இப்படி பண்ணிட்டு போறவங்க கண்டிப்பா துரோகின்னு தான் சொல்ல முடியும். இவங்களை நம்பி கட்சி தான் இவங்களெல்லாம் வளர்த்து விட்டு இருக்குது. அதிமுக இரட்டை இலைன்ற ஒரு இயக்கம் அம்மா என்ற இரும்பு பெண்மணியாலதான் இவங்களுக்கெல்லாம் அடையாளம். இவங்களை வளர்த்து விட்டு இருக்கு. இவங்க துரோகம் பண்ணிட்டு போறாங்க. இவங்க போனா எல்லாருமே அப்படியே கட்சியே ஒண்ணும் இல்ல, விராலிமலையில வேற இதுவே இல்லைன்னு சொல்ல முடியாது. அடுத்த வேட்பாளர் கட்சி தலைமை யாரு அறிவிக்கிறாங்களோ, கட்சிக்குன்னு ஒரு மாஸ் லீடர் எங்க தலைவர் கட்சி நிறுவனர் எம்ஜிஆர், அவரோட பேர் பட்டி தொட்டி எங்கும் ஒலிக்கிறது. இன்னைக்கு இவரு திரு புசி ஆனந்த் அவர்கள் சொல்லியிருக்காரு, அன்றைய வாத்தியார் இன்றைய திரு தளபதி விஜய் அவர்கள் சொல்றாரு. வாத்தியாருன்ற பேரு யார் கொடுத்தா? ஏழை ரிக்ஷா ஓட்டுறவர் ஒருத்தர் வச்ச பேர் எம்ஜிஆர் அவர்கள். வாத்தியாருன்றது தனி மனித ஒழுக்கம். அவரோட திரைக்கதைகள்ல கூட புகைப்பிடித்தலோ மது அருந்துவதோ, இளைஞர்கள் நம்மளை பார்த்து கெட்டு போயிடக்கூடாது, நம்மள மாதிரி வரக்கூடாதுன்ட்டு அந்த மாதிரிலாம் ஒரு கொள்கையோட, அண்ணாவோட கொள்கையோட தன்னோட படத்துல எல்லாம் நடிச்சு கொண்டு வந்தவர். இப்ப இருக்கிற தலைவர் இவர் அப்படி இளைஞர்களுக்கு என்ன கொண்டு வராங்க? இதோ ஒரு அமைச்சர் டேப்லெட்டை வச்சு தட்டுறது ஊருக்கே தெரியுது. இந்த மாதிரிலாம் அரசியல் பண்ணவரா தலைவர்? வாத்தியார்னா எங்க தலைவர் தான் வாத்தியார். தொண்டர்களை எப்படி வழி நடத்தணும், வருங்கால இளைஞர்களை எப்படி வழி நடத்தணும், தாயை தெய்வமாக மதித்தவர். அதை பார்த்து எல்லா இளைஞர்களும் அம்மா மேல ஒரு மரியாதை, ஒரு அன்பு, பாசம் இதெல்லாம் இருந்தது. இந்த கால இளைஞர்களுக்கு இவங்கெல்லாம் என்ன சொல்றாங்க உங்களுக்கே தெரியும். தந்தையை காணும், அப்பாவை காணும், கணவனை காணும்ன்றதெல்லாம் நீங்களே மக்களே பார்த்துட்டு தான் இருக்கிறாங்க. எம்ஜிஆரோட இமயத்தோட யாரையும் ஒப்பிட முடியாது. எங்க தலைவர் பேர் சொல்லி அவங்க கட்சி நடத்துறாங்கன்னா அதுவும் எங்களுக்கு ஒரு பக்கம் சரி போயிட்டு போகுது. நம்ம தலைவர் பேரை சொல்றீங்களே, சப்டீலர் தான் எங்களுக்கு, நீங்க சப்டீலர், நாங்க தான் ஆத்தரைஸ்டு மெயின் டீலர். இப்ப நிர்வாகிகள்லாம் துரோகம் பண்ணிட்டு போறாங்க. இவங்கெல்லாம் விரைவில் திரும்ப வருவாங்க. அதிமுகவோட ஒரு இது அந்த மாதிரி ஒரு அமைப்பு. துரோகம் பண்ணி போறவங்க எல்லாம் திரும்ப வந்தவங்க நிறைய பேர் இருக்காங்க. அந்த மாதிரி இவங்களும் வெகு விரைவில் வருவாங்கன்ற ஒரு நம்பிக்கையோட தொண்டர்கள் எப்பவுமே தோல்வி அடைஞ்சாதான் திருப்பி உத்வேகமா வேலை செய்வோம். அந்த மாதிரி ஒரு உணர்ச்சியோட எல்லா தொண்டர்களும், அடிமட்ட தொண்டர்களும் கட்சிக்கு விசுவாசமா அம்மா மேலையும் புரட்சி தலைவர் மேலையும் ஒரு அன்போடு, தீராத பாசத்தோடும், கொள்கையோடும், ஒரு வெறியோடும் வாழ்ந்துட்டு இருக்காங்கன்றது இதுதான் அதிமுகவின் உண்மையான நிலை. ஓகே மேம், உங்களுடைய பல்வேறு கருத்துக்களை எங்களோட பகிர்ந்து ரொம்ப நன்றி மேம். தொடர்ந்து பேசுவோம். நன்றிங்க.